வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம பாம்பே அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பாம்பே அல்வா பொதுவாக எல்லாருமே ஸ்வீட் கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஆரஞ்சு கலரில் டிரான்ஸ்பரண்ட் ஜெல்லி மாதிரி இருக்கும். அண்ட் அதில் வந்து நிறைய கலர் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் வெறும் நேச்சுரல் கலரை வச்சு நம்ம இந்த பாம்பே அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் டேஸ்ட்டும் கண்டிப்பாக ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் அதை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். பாம்பே அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: கார்ன்ஃப்ளவர், சர்க்கரை, முந்திரி, சிறிதாக நறுக்கிய பாதாம், நெய், வெண்ணெய் மற்றும் இடித்த ஏலக்காய். இப்போ பாம்பே அல்வா செய்கிறதுக்காக ஒரு பவுலில் நான் வந்து 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்தனோ அதே கப்பில் நான் 2 கப் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து இந்த ரெசிபிக்கான மெஷர்மெண்ட். அண்ட் இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் இந்த அல்வாவை அதிகமாகவும் செய்யலாம், கம்மியாகவும் செய்யலாம். இப்போ இதை நான் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்தோனோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் நான் வந்து 1.5 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்ததன் பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாம்பே அல்வாவுக்கு வந்து இந்த சுகர் சிரப் வந்து ரொம்ப திக்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுகர் கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இந்த சர்க்கரை தண்ணி நல்லா கொதிச்சதன் பிறகு இதோட லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுருவோம். இப்போ வேற ஒரு பேனில் வந்து நான் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்தனோ அதில் 1/2 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 கப்பு தண்ணியும் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது இந்த 1 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு வந்து நான் வந்து 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை கேரமல் ஆகணும், அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வரும்போது இதில் நம்ம வந்து வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் சேர்த்ததன் பிறகு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கீழே தீயாமல் இருக்கும். கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம சுகர் சிரப் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. சுகர் சிரப் நல்லா ஹீட் ஆனதன் பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேரமலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம இதுக்கு ஆர்டிஃபிஷியல் கலரே சேர்க்காம நமக்கு நல்ல ஒரு நேச்சுரல் ப்ரௌன் கலர் வந்து இந்த அல்வா கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேரமலை வந்து நான் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன் ஸ்டார்ச்சை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இந்த கார்ன் ஸ்டார்ச்சை ஊற்றி நம்ம வந்து விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன் ஸ்டார்ச் ஊற்றின கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து திக்காக ஆரம்பிச்சிடும். நம்ம திக்க ஆகிறதுக்கு முன்னாடியே இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பாதாம் சேர்த்துக்கலாம். அடுத்து இதை நான் வந்து முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்ல ஒரு வாசனைக்காக இதில் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்ன் ஸ்டார்ச் சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதோட பதம் எப்படி இருக்கணும்னா பேனில் ஒட்டாத பதத்துக்கு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே நல்லா தள்ளன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ லைட் ப்ரௌன் கலரில் இருக்க இந்த அல்வா நல்லா டார்க் ப்ரௌன் கலருக்கு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அல்வா நல்லா டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க நெய் வந்து வெளியில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த பாம்பே அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து மோல்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மோல்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற இந்த மோல்டையும் நான் வந்து சைட்லலாம் ஃபுல்லாக நெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் அல்வா ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை சேர்த்துக்கலாம். இந்த அல்வாவை சேர்த்து ஒரு உட்டன் லேடில் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ நல்லா வந்து இதை சமமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸையும் நல்லா வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து வெட்டும் போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த அல்வா வந்து ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆறணும். ஒரு 15லேருந்து 30 நிமிஷம் கழித்து நீங்கள் இந்த மோல்டு எடுத்தீங்க அப்படின்னா இந்த அல்வா வந்து கரெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம வந்து அழகாக வந்து வெட்டிக்கலாம்.
பார்த்தீங்களா, இதை வெட்டும் போதே நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி இருக்குது. இப்போ இது அழகாக வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிட்டேன். இப்போ இந்த வெட்டி வச்சுருக்க அல்வாவை எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பாம்பே அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழகாக நான் வந்து ஒரு பவுலில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நல்லா சாஃப்டான டேஸ்டியான அல்வா வந்து ரெடி. ஒரு சூப்பரான பாம்பே அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணாமே நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.